நாம் செய்ய போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ராகி முருங்கை அடை தாங்க. ராகியில் எவ்வளவோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ரொம்பவே முக்கியமானது புரதச்சத்துன்னு சொல்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட். இந்த ராகி கேன்சருக்கு ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தியாகவும் இருக்குது. அப்புறம் முருங்கைக்கீரை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனோட வாங்க ராகி முருங்கை அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ராகி மாவு 1 கப், கோதுமை மாவு 1 கப், முருங்கை இலை, உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, இடித்து வைத்த பூண்டு. ஒரு பவுலில் 1 கப் ராகி மாவு, 1 கப் கோதுமை மாவு, நம்ம எடுத்து வச்ச முருங்கைக்கீரை, அதோடவே பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, தேவையான அளவு உப்பு. இது தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் காரத்துக்காக. இது கூட ஒரு 3 ஸ்பூன் ஆயில். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று சேர இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். முதல்ல எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒன்று சேர இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வாழை இலை இருந்தால் நீங்கள் வாழை இலை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரியே உங்களுக்கு தேவையான அளவு பால்ஸ் எடுத்து கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி நம்ம அடை தட்டுற மாதிரியே தட்ட வேண்டியது தான். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ராகி முருங்கை அடை வந்து நம்ம இரும்பு கல், அதாவது நார்மல் பேன் இல்லாமல், நான்ஸ்டிக் இல்லாமல் நம்ம இரும்பு கல்லில் செஞ்சால் தாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச அடையை வச்சிடலாம். 2 ஸ்பூன் ஆயில் மேலே விட்டு நல்லா அந்த அடை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்பி விடலாம். ஸோ இது நல்லா வேகணும். இந்த ராகி அடை வந்து நீங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக பாயில் ஆகிட்டுருக்கு. அருமையான ராகி முருங்கை அடை ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிட்டி சமையல், இது அறுசுவையின் திறவுகோல்.